மீன் குழம்புல நிறைய மெத்தட் இருக்குது. இது பேசிக் சிம்பிளான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய லெமன் சைஸ் புளியை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது கலருக்கு தான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட 2 பெரிய தக்காளி அரைச்சி விழுது சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் ரெடி பண்ண புளிக்கரைசல் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி க்ளீன் பண்ண மீன் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உடனே சாப்பிட்றத விட ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.